வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை பற்றி ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்போதும் ஒரு சாதாரண மனிதர் போல இருக்க மாட்டீங்க. உங்களுடைய கற்பனையாக இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அது அனைத்திலும் ஒரு தனித்துவமானது தெரியும். ஒரு தலைமைத்துவமும் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் பிறந்ததே ஒரு தலைவராகத்தான். நீங்க இருக்கக்கூடிய இடமும் தலைவராக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீங்க. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் அனைவரையும் சோதிக்கும் அல்லவா? அதே போலத்தான் உங்களுடைய தலைவருடைய வாழ்க்கையும் சோதித்து விட்டது. இந்த ஒரு நேரம் வரைக்கும் முன்னாடி இருந்த மதிப்பும் மரியாதையும் அந்த தலைவர் பதவியும் உங்களுக்கு கிடைக்காமல் அதிக அளவுல பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால சிறிய நபர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்து என்ன செய்வது என்று தெரியாம நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணுதாங்க. அந்த ஒண்ணை மட்டும் நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மாறிவிடும். அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஈகோ. உங்களுடைய ஈகோவை மட்டும் எப்பொழுது நீங்க தூக்கி போடுறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நொடி நீங்க நினைத்த மாதிரி மாறும். உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நீங்க ஒண்ணே ஒண்ணை மட்டும் மறந்தே ஆகணும். இந்த ஈகோ. இந்த ஈகோவை உங்களுடைய மனதிற்குள் நீங்க வைத்துக் கொண்டே இருந்தீங்கன்னா, நிறைய உறவுகளை நீங்க இழக்க வேண்டியது இருக்கும். இதுவரைக்கும் நீங்க இழந்திருப்பீங்க. ஆனாலும் இதுக்கப்புறமாவது உங்களுக்கு உறவுகள் வேணும் அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னா, முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஈகோவை மட்டும் நீங்க தூக்கி எறிந்து விடுங்கள். தூக்கி எறிந்து விட்டு மனதார நீங்க போய் பேசுங்க. அனைவரும் உங்களை மதிச்சு பேசுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய குணம் மாறிடுச்சு அப்படின்னு அனைவருக்கும் ஒரு பெருமையானது கிடைக்கும். இதனால நீங்க நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி, அது உடனே உங்களுக்கு நிறைவேறிவிடும். இதனால தான் நீங்க நிறைய விதமான விஷயங்களை இழந்திருப்பீங்க. சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள வருத்தங்களும் இருக்கும். ஏன் அப்படின்னா அவ்வளவு விஷயங்களை நீங்க இழந்து விட்டீங்க. அந்த இழந்து விட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடித்ததாக மட்டுமே நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க தவறு இல்லை என்றாலும் நீதான் சரி என்ற உணர்வு உணர்வு சில நல்ல உறவுகளை கூட தூரப்படுத்தி இருக்கும். அது உங்களுடைய காதலாக இருக்கட்டும், உங்களுடைய திருமண உறவாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பமாக கூட இருக்கட்டும். நீங்க தவறுன்னு கூறுவீங்க, ஆனா அவங்க அதை சரின்னு கூறுவாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகி உங்களுடைய உறவுகளையும் அது தூரப்படுத்தும். இன்னும் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கையில இருந்தாலும் ஒரு சிறிய அகம்பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதன் காரணமாக அந்த சிறிய வாய்ப்புகள் கூட விலகிவிடும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பொறுமையுடன் நடந்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். நீங்க நினைத்ததை விட அதிக ஒரு சம்பளமோ, அதிக ஒரு இடத்திற்கும் நீங்க நிச்சயமாக சென்றிருப்பீர்கள். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு முக்கியமாக தெரியாது. எனக்கு முக்கியம் என்னுடைய ஈகோவும் என்னுடைய தலைமைத்துவம் தான். அதற்காக நான் என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அதனால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் இதுவரை சந்தித்து கொண்டிருப்பீங்க. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். உங்களை மதிக்காம இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்க வெளியில காட்ட மாட்டீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள் நிச்சயமாக இருக்கும். அவர்களை நம்ம திருப்பி ஏதாவது பண்ணணும். யாரெல்லாம் நம்மளை மதிக்காம போனோம், யாரெல்லாம் நமக்கு மரியாதை கொடுக்கல, யாரெல்லாம் நமக்கு எதிர்த்து நின்னா அப்படின்னு நீங்க அனைவருடைய பெயரையும் ஒரு லிஸ்ட் மாதிரி எடுப்பீங்க. எடுத்து அவங்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம உயரணும். வாழ்க்கையில ஜெயிச்சாதானே பதிலடி கொடுக்க முடியும். அது ஒரு இடத்திற்கு போயிட்டு அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருக்கவே கூடாதுங்க. திருப்பி பழி வாங்கணும், ஈகோ, இந்த இரண்டையும் நீங்க எடுத்துருங்க உங்களுடைய மனதிலிருந்து. எடுத்து விட்டு ஒரு சக மனிதனாக நீங்கள் வாழுங்க. எதுவும் வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை எனக்கு தேவை பணம், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எங்கேயோ போயிடும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள இது பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும். மற்றவங்க உங்களை மதிக்காம போகுது, என்னை யாராவது அப்படி நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களை பல முறை ஓடிக்கொண்டே இருக்கும். என்னையே அவங்க மதிக்காம நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடி ஓடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு முடிவை உங்களால் எடுக்க வைக்கும். இதுதான் பல விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில தவறான முடிவுகளை எடுக்க வைத்து தவறான பாதைகளில் உங்களை செல்ல வைத்தது. ஆனா ஒண்ணுங்க, உங்களை மாதிரி தைரியமான ஆளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது தெரியுமா? ஏன் அப்படின்னா வாழ்க்கை பலமானவர்களைத்தான் அதிகமாக சோதிக்கும். அதனால தாங்க உங்களையும் இந்த ஒரு காலம் சோதித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது நீண்ட நாட்கள் நீடிக்காது. உங்களுக்குன்னு ஒரு காலம் வரும். அதனால் அது வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். அந்த ஒரு காலம் வருகிற நீங்க பொறுமையா இருங்க. அந்த ஒரு காலம் ரொம்ப தூரத்துல கிடையாது, மிக அருகில தான் இருக்கு. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருங்க. அந்த ஒரு காலம் வரட்டும். அதற்கப்புறம் எவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்க காத்திருந்து பாருங்க.
உங்களுடைய தைரியம் பெரியது. அதனால தான் சோதனைகள் உங்களுக்கு பெரியதாகவே கிடைக்கு. அதனை நீங்க உணர்ந்து கொள்ளணும். உங்களுடைய லீடர்ஷிப் அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல ஏன் உங்களுக்கு கை கொடுக்கல? சில நேரங்கள தலைவரும் ஓய்வு எடுக்கணும் அல்லவா? முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா, எல்லா ஆண்டும் எவ்வளவு வருடங்களோ அவர் மட்டுமே முதலமைச்சரா இருக்க முடியாது. அவருக்கும் சில தற்காலிக காலங்கள் இருக்கும். உங்கள மாரி சிம்மம் ராசிக்காரங்க எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள். அவர்களும் தலைவராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அவர்கள் தலைவராகிவிட்டு உங்களை சிறிது நேரங்கள் ஓய்வு எடுக்க வைப்பாங்க. இந்த ஒரு காலம் தான் உங்களுடைய அமைதியாக வைத்து சரியான நேரத்திற்காக காத்திருப்பதை கற்றுக் கொடுத்திருக்கும். ஏன் நம்ம அமைதியா இருக்கணும்? ஏன் நம்ம காத்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்? அப்படிங்கிறத காத்திருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். நீங்க நம்பியவங்க உங்களுக்கு எப்படி உங்களை பயன்படுத்திட்டாங்க தெரியுமா? உங்களுடைய நல்ல மனசையும், உங்களுடைய திறமையையும் அவர்கள் தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனால நீங்க கொடுத்த மதிப்பை கூட அவர்கள் திருப்பி கொடுக்காம இருப்பாங்க. இது உங்களுடைய மனதிற்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஈகோவுக்கும் உங்களுடைய ரியாலிட்டிக்கும் நடுவுல போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் நான் பெரியவன், நான் இதை அடைய வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய மனம். மற்றொரு பக்கம் இப்போ சூழ்நிலை சரியில்லை என்ற ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இந்த இரண்டிற்கும் நடுவுல நீங்க சிக்கி கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனம் எதையுமே கேட்காது. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு அகங்காரங்கள் எப்பொழுதுமே இருக்கும். மற்றவன் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திமிரு. இதனால உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவரை நீங்க அடக்கி வைத்த கோபங்கள் இனிமே வெளியில அமைதியாக இருந்தாலும் உங்களை உள்ளுக்குள்ள கொதித்து கொண்டே இருக்கும். அந்த கோபம் வந்தது மதிக்காதவர்களால், துரோகம் செய்தவர்களால், உங்களை குறைத்து பேசியவர்களால். அவர்கள் அனைவரையும் திருப்பி பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு கோபம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது ஒருபோதும் அடங்காது. அதை திருப்பி செய்தால் மட்டுமே உங்களுக்கு அடங்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாள் சிம்மம் ராசிக்கு ஒரு ராஜயோகம் அடிக்க போதுதான் நிச்சயமாக சொல்லணும். இந்த ஒரு நேரம் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நேரமும் சாதாரண நேரமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு உச்சத்தை உங்களை தொட வைக்கும். அடுத்த 30 நாள்ல உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க மெதுவாக நல்ல ஒரு நிலைமைக்கு செல்வீங்க. அந்த ஒரு நிலைமை உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலன் தரும். பலனை ஏற்படுத்தி அதிக அளவு லாபத்தையும் உங்களுக்குள்ள உண்டாகும். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு நேரத்துல நீங்க இரவு பகல்னு பாராம உழைக்கணும். உங்களுடைய உழைப்பை நீங்க எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலன்களும் அதிக அளவுல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு பகல் இரவு கடின உழைப்பு எவ்வளவு பண்ண முடியுமோ அதை போடுங்க. எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் சரி, இந்த 30 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உயர்த்தும் என்றால் அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லும். இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலிருந்து அதிக சம்பளமும் அதிக வேலையும், ஆனா வேலை குறைவாக இருக்கும், சம்பளம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு, அதுவும் இது சம்பந்தமான ஒரு வேலைக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு வேலையாக இருக்கும். பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், மதிப்பா இருக்கட்டும், இந்த மூன்றிலும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நன்மை நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக, இழந்ததை விட மதிப்பும் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா பணமும் வேணும், பதவி வேணும். இந்த ரெண்டும் இருந்தாதான் மதிப்பானது மூன்றாவதா வரும். முதலாக வேண்டுவது பணம். அதற்காண்டி நீங்க உழைக்கணும். கடினமா உழைங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். உங்களுடைய தலைமை பண்பு மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று வரும். மக்கள் உங்களை மீண்டும் ஒரு லீடரா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்க ஒரு தலைவரா இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்வீங்க. எந்த விதமான காசையும் ஆட்டையை போடணும்னு நினைக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். அதனால உங்களை அனைவரையுமே தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நீங்க முற்காலத்தில் முதலாக இருந்தது தெரியாது. அதற்கப்புறம் வந்த ஒரு தலைவராகவோ இல்ல லீடராகவோ இருந்தவங்க செஞ்ச அனைத்து விதமான அட்டூழியங்களையும் பார்த்துவிட்டு நீங்களே தலைவராக இருந்தால் போதும் என்னொரு நிலைமைக்கு மக்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம்னு கூறினவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு வெளிச்சமானது உருவாகும். இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் முடிந்தது, வெற்றிகள் தொடங்கக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் என்ன தெரியுமா? உங்களுடைய ஈகோவை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்துக்கோங்க. அது உங்களை உயர்த்தவும் செய்யும்,
தாழ்த்தவும் செய்யும். அதை மட்டும் நீங்கள் பொறுமையுடன் கையாளுங்க. கையாண்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கிடைக்கும். உங்களை மதிக்காதவர்களை நினைக்கக்கூடாது. அவங்கள அப்படியே விட்டுறணும், மறந்துடணும். உங்களை மதிக்கும், உங்களுடைய மதிக்க போகும் உலகமானது உண்டு. உங்களுடைய திறமையை நீங்கள் நம்பினா தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ராஜயோகமாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.